குறிப்பா அந்த ஆதித்யாவால கனிக்கு ஆபத்து இருக்குன்னு எனக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதனாலதான் நான் அங்க போனேன். ஓ. ஆனா பார்த்தா அங்க ஒரு பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல குழந்தை மாட்டிக்கிட்டு இருந்திருக்கா. ஒரு நிமிஷம் என்ன அண்ணா நம்பர்ல இருந்து வருது. ஹலோ மேடம், நான் சித்துவோட அம்மா பவித்ரா பேசுறேன். சொல்லுங்க. பேசுறது கனியோட அம்மா தானே? ஆமாங்க. சாரி மேடம், நேத்து பார்ட்டியில என்னென்னமோ நடந்துருச்சு. கேட்டரிங் வந்தவங்களுக்குள்ள ஏதோ சண்டை போல ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. அதான் பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். எல்லாரும் கொஞ்சம் பயந்துட்டாங்க. கனியும் குழந்தை பயந்துட்டா பாவம். சாரிங்க. இல்ல பரவாயில்லங்க. இரு கனி பாப்பா, என்ன எங்க இழுத்துட்டு போற? யார் அது? எங்க எங்க உன் ஃப்ரெண்டு? யாரு? எங்க யாரையும் காணோம். யார்கிட்ட நீ பேசின உன் ஃப்ரெண்டுங்கற? இங்க பாரு பாப்பா, இப்படி எல்லாம் யார்கிட்டயும் போய் பேசக்கூடாது. யாராவது உன்னை கடத்திட்டு போயிட்டா என்ன பண்றது? இப்பெல்லாம் நிறைய பூச்சாண்டிங்க இருக்காங்க. அவர் பூச்சாண்டில இல்ல வள்ளி, என் ஃப்ரெண்டு தான். இங்கதான் இருக்க சொல்லிருந்தேன். ஆளு காணோம், எங்க போனாரு? உன் ஃப்ரெண்டுனா நீ விட்ட இடத்துல உட்கார்ந்திருக்கணும்ல. இப்ப பாரு எங்க போனாங்கன்னே தெரியல. அப்புறம் எப்படி ஃப்ரெண்டுங்க? இல்ல வள்ளி, இங்கதான் இருந்தாரு, காணோம். வீரா, என்னாச்சு? நீ எங்க? இங்க குட்டி இல்ல வீட்ல கேட்டேன். நீங்க கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். சாமி கும்பிட்டாச்சா? கிளம்பலாமா? இல்ல வீரா, இப்பதான் உள்ள வந்தோம். நான் என் ஃப்ரெண்ட பார்த்து பேசிட்டு இருந்தேன். வள்ளியம்மா அவங்க ஃப்ரெண்ட பார்த்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள நீ வந்துட்ட. சாமி கும்பிட்டு போலாமா? சரி வா. இன்னைக்காவது மாறங்கிட்ட பாப்பாவை காட்டலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள வீரா வந்துட்டா. வலிமா, என்னாச்சு? ஒண்ணுல என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வரேன். ஜெயில கூட நிம்மதியா தூக்கம் வந்துச்சு. இங்க தூக்கமே வர மாட்டேங்குது. கண்மணி, கண்மணி, கண்மணி. எப்படி இருந்தவன் என் அண்ணன்? கண்மணி. டேய் ராகவா, டேய் 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 ராகவா, பாத்துரா. டேய் யார் நீ? யார் நீ? என்ன யாரா தூக்குறது நீ? டேய் ராகவா, எனக்கு நடந்து பா தெரியும்டா. வா நல்ல ராகவா. பாரு, நான் கண்மணியை பார்க்க போயிட்டு இருக்கேன். கண்மணி, கண்மணி. டேய் ராகவா, கண்மணி. டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன யாரா பேர் சொல்லி உண்மையா கூப்பிடுறது? டேய் நான் மாறேன்டா. தூங்காம தலை அங்க என்ன பண்ணுது? மாறா, மாறேன். மாறா, மாறா, மாறா. என் தம்பி மாறனா? ஆமாண்டா. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் குடிச்சிட்டு வர்றப்ப கூட நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுவல்லடா. அப்பா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு.
இப்படி மொத்தமா மாறிட்டியடா. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏய், என் நிலைமைக்கு காரணமே நீதான்டா. ராகவா, நீதான்டா. ராகவா, ராகவா, கொலைகாரா, நான் சொல்றதை கேளு. கொலைகாரா. என் கண்மணியை கொண்டு போய் சாப்பிடுச்சிட்டல்ல. ஏன்டா திரும்ப வந்த? பாத்ரா, என்னைய கொல்றா. டேய் கொல்றா என்னைய. டேய் ராகவா, கொல்றா. என்னை கொண்டு ராகவா. போட்டு போடா. ராகவா, போடா. வாழ முடியாம சாக முடியாம நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்குடா. ராகவா, போடா. ராகவா, கண்மணி நினைப்பின கொண்டுகிட்டு இருக்குடா. டேய் ராகவா, அவ இல்லாம என்னால வாழ முடியலடா. ராகவா, என் கண்மணியை கொன்னுட்டியடா. என் கண்மணியை கொன்னுட்டியடா. ராகவா, இல்ல ராகவா, பாவி, நடந்துச்சு. பாவி, பாவி. ராகவா, டேய் ராகவா, சொல்றத கேளுடா. ஏன்டா இங்க திரும்பி வந்த? போடா, போடா இங்க இருந்து. போடா. என்ன எங்க கூட திரும்ப வந்து உறவு கொண்டாடலான்னு பாக்குறியா? உன்னால என் அக்காவோட உசுர் போனது பத்தாது, மொத்த குடும்பத்தையும் அழிக்கலான்னு வந்திருக்கியா? ஏண்டா ஏன் இங்க நிம்மதியை கெடுக்கணும்னு வந்திருக்க? உனக்கு என்னதான் வேணும்? இப்ப எது கத்துற? நான் எதுவும் ட்ரை பண்ணல, அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது. உங்க கூட உறவு கொண்டாடுறதுக்காகவோ உரிமைக்காகவோ நான் இங்க வரல. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன். அது செத்ததாகவே இருக்கட்டும். புரியுதா? எனக்குன்னு இருக்கிற இடம் இது ஒண்ணுதான் மேடம். நானும் வாழணும்ல, அதுக்கு தான் இந்த இடத்துல கடை போட்டிருக்கேன். மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த மோட்டிவும் இல்லை. நான் என்னைக்கும் உங்க குடும்பத்துக்குள்ள வரமாட்டேன். உங்ககிட்ட வந்து என்னை சேர்த்துக்கங்கன்னு கெஞ்சவும் மாட்டேன். நீங்க யாரோ நான் யாரோ